ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 10 இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் வந்து ஒரு 37 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் வந்து 30s அடிக்கிறாங்களே தவிர்த்து ஒரு 50s கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏகப்பட்ட டாட்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ அப்கமிங் மேட்சஸில் அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸே அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் ஒரு சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குரூஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிச்சா கோஸ் காமிப்பாங்க. அவங்க வந்து ஒரு 90 ரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேர் ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்றைக்குமே வேல்யூபிளாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 251 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்லேருந்து எடுத்துக்கோன்னா பிக் ஆஃப் த பவுலர் க்ளோயா ட்ரியான் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்பின் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் டஸ்மின் பிரிட்ஜ் 0லே வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிராந்தி கவுட் ஒரு சரியான ஒரு கேட்சை பிடிச்சி வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கிராந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரா வால்வர்ட் கேப்டன் தனியாக வந்து கொஞ்சம் செட்டில்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு 70 ரன்ஸ். தென் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடேன் டி கிளார்க் ஒரு சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். நம்ம கைதியில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து சொல்லுவார் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு லைஃப் டைம் இன்னிங்ஸ் வந்து ஆடினாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 80 ரன்ஸ் ஓவர் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாங்க. மேட்ச் வினிங் நாக் ஃப்ரம் நடேன் டி கிளார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோயா ட்ரியான் அவங்களும் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. கிராந்தி கவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க. தென் ஸ்னேர் ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டு பேக் வின் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த டாப் 4 நோக்கி வந்துட்டு இருக்காங்க.